வாங்க மக்களே, மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி களை வெட்டுறோம். பீன்ஸுக்கு களை வெட்டுறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி திண்டுக்கல்ல வந்து தோட்டத்துக்கு வந்து பீன்ஸ் போட்டிருக்கேன், களை வெட்டிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி மருமகளும் நாங்களும் களை வெட்டுறோம். அவங்க உழுதுகிட்டு இருக்காங்க. மதிய வருதி களை வெட்டிட்டு மதியத்துக்கு பிற்பாடு விதை போடணும். பட்டர் பீன்ஸ் விதை போடணும். இங்கே பாருங்கள், விதை போட்டு 15 நாள் ஆச்சு. 15 நாள்லையே வந்து கறி செஞ்சு உரம் எடுத்ததுனால நல்லா செடி ஊக்கமாக வந்துருச்சு. 15 நாள்லையே கொழுந்து விடுற மாதிரி ஆயிடுச்சு. செடியெல்லாம் கொழுந்து வந்துருச்சு. இன்னும் இது விட்டோம் அப்படின்னா இந்த கொழுந்தும் ஒன்றா பின்னிரும். அப்போ நம்ம பண்ண முடியாது. இது ரெண்டும் ஒன்றா பின்னிருச்சுன்னா நம்ம வந்து சரடு போட முடியாது, வேஸ்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் இருக்கையிலேயே நம்ம வந்து அதை சரடு போட்டுறணும். அதனால் இப்போ களை வெட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு காடு களை வெட்டி முடிஞ்சோடனே சரடு போடுவோம். சரடு போட்டுட்டு தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும். கறி செஞ்சு உரம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ மருந்து அடிச்சிருக்கோம். மருந்து அடித்தாச்சு. அடுத்து உரம் போட போகிறோம். உரமும் போடணும், சரடு போட்டுட்டு ஒரு மருந்தும் அடிக்கணும். கறி செஞ்சு உரம் எங்களுக்கு ஆர்சிஎம்லேருந்து கிடச்சதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மகசூல் அதிகமாகுது எங்களுக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, வருமானம் கூடுது, கூலி கம்மியாகுது. இப்போ உரம் வந்து நம்ம இதே இயற்கை உரம் போட்டிருந்தோம் அப்படின்னா குறைஞ்சது 5000 6000 உரம் வாங்குவோம். இதில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறதுனால எங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாக வருது. அதனால் நாங்கள் இந்த உரத்தை வாங்கி போட்டிருக்கோம். அடுத்து 2வது தடவை உரம் வாங்க போகிறோம். அப்படிங்கிறப்ப 3000 எந்த உரமும் நம்மளுக்கு எந்த ஒரு கடையிலையும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த உரம் 3000 3600 தான் வருது. வாங்கி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த உரத்தினால நம்மளுக்கு பெனிஃபிட்டு நிறைய இருக்குது. நிறைய மிச்சப்படுத்துது அந்த உரம் போடுறதுனால. உரக்கூலி கம்மியாகுது. அதை போட்டு நம்ம மகசூல் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு இந்த கறி செஞ்சு உரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு இந்த உரத்தை கண்டுபிடிச்சி கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பாருங்கள், மக்கள் வந்து எவ்வளோ தொலைக்கு மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்து ஆர்சிஎம் உரத்தில் வாங்கிக்கோங்க. ஆர்சிஎம் உரம் எடுத்திங்கன்னா அமௌண்ட்டு மிச்சமாகும், உங்களுக்கு வேலை கூலியும் கம்மியாகும், இதில் வந்து மகசூல் அதிகமாகும். அப்படிங்கிறப்ப நம்ம உடம்புக்கு ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் கண்டிப்பாக தேவை. அப்படிங்கிறதுனால அதே மாதிரி தான் நம்மளோட விவசாயத்துக்கும். நம்ம சிலர் வருமானத்தோடு இருப்பாங்க, சிலர் வருமானம் இல்லாமல் இருப்பாங்க. வருமானம் இருக்கவங்க எதை வேணாலும் யோசிக்காமல் வாங்கி போடலாம். வருமானம் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ கொஞ்சோண்டு விவசாயம் பண்ணாலும் நம்ம வந்து அந்த இதுக்கு கூட நம்மளால் உரம் வாங்கி போட முடியாத சூழ்நிலையிலலாம் ஒரு சில குடும்பங்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது அப்படியாப்பட்ட இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏழை வாழைகள்ங்கிற பாகுபாடே கிடையாது. ஏழைகளுக்காக வந்த உரம் இது அப்படின்னு தான் என்னோடய மைண்டில் ஓடுது. அப்படிங்கிறப்ப ஏழை மக்கள் யாராக இருந்தாலும் இதில் ஆர்சிஎம் உரத்தில் வாங்குறதுக்கு யோசிக்காமல் வாங்கி போடுங்க. உங்களோட மகசூலை எடுங்க, நல்ல வருமானத்தை பெறுங்க, நல்ல அமௌண்ட்டை வாங்குங்க, ஹாப்பியாக செலவழிங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.